மகாநதி சீரியல் அடுத்த வாரத்துக்கான அப்புறமால வீட்டு இழந்துட்டுமேன்னு சொல்லிட்டு காவேரி அம்மா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கங்கா எப்படியாவது விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காவேரியுடைய வயிறு பெருசாக இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி திடீர்னு காவேரியுடைய வயிற்றுல கை வச்சு பார்த்துறாங்க. அதை பார்த்ததுமே பாட்டி கண்டுபிடிச்சிறாங்க. அடுத்து பாட்டி காவேரியை தனியாக கூட்டி போயிட்டு உண்மையை சொல்ல நீ கன்சீவாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்குறாங்க. காவேரியும் அழுதுகிட்டே ஆமா பாட்டிங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. ஏன்டி இவ்வளோ பெரிய விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்ச, நல்ல பெரிய விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சேன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் காவேரியுடைய அம்மா கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. காவேரியை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. இவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்கு உனக்கு எங்கிருந்து தைரியம் வந்துச்சு, ஏன் இந்த உண்மையை எங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. காவேரியும் எனக்கு வேற வழி தெரியலமா, அதனாலதான் அவங்க கிட்ட இருந்து மறைச்சேன், என்னை மன்னிச்சிடுவான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஒரு பக்கம் விஜய் காவேரியை கூப்பிடுறதுக்காக வராங்க. ஆனா காவேரியோ என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு உறுதியா விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. விஜய் அதை பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. விஜய் கண்டிப்பா நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என் கூட வரமாட்டேங்கிற, அதுக்கான காரணம் தெரிஞ்சு அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறத பார்த்துட்டு காவேரி ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போறாங்க. அடுத்து விஜய் காவேரி கிட்ட சீக்கிரமாவே அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு கண்டிப்பா காவேரி நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. காவேரி என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே ஃபீல் பண்ணி நிக்கிறாங்க. ஒரு பக்கம் காவேரி கன்சீவா இருக்கிற விஷயம் பசுபதிக்கு தெரிய வருது. பசுபதி அதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. ராகினியும் பயங்கரமா கோவப்படுறாங்க. அவ என்னைக்கு விஜயோட குழந்தை அவ வயிற்றுல வந்துச்சோ அதுக்கப்புறம் விஜயும் அவளையும் கண்டிப்பா பிரிக்கவே முடியாதுப்பா. அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது, அதனால அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அழிச்சிடணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயங்கரமா பிளான் போடுறாங்க.